இவங்க இப்போ நின்னுட்டு தானே இருந்தாங்க. என்ன நீ சொல்றீங்க? அவங்களால எப்படி நிக்க முடியும்? ஆனா அவங்க நின்னு உங்களோட பேசிட்டு இருந்தத பார்த்த மாதிரி இருந்துச்சு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் உங்களுக்கு இல்யூஷனா இருக்கும். சித்தப்பா எப்படி கரெக்ட் டைம்ல வந்து புடிச்சாரு பாத்தியா? சித்தப்பா சித்தி எப்படி உங்க கழுத்துல சூப்பரா மாலை போட்டாங்க. நீங்களும் அதே மாதிரி அவங்க கழுத்துல மாலை போடுங்க. அப்படியே இருங்க, உங்க 2 பேரையும் நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். ஐயோ பயங்கரமா குளிருதே, முடியலையே. என்னாச்சு உங்களுக்கு? என்ன பண்ணுது சொல்லுங்க. என்னால முடியல கண்மணி, பயங்கரமா குளிருது. சரி பயப்படாதீங்க, நான் பெட்ஷீட் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது கண்மணி. நான் உன் கையை பிடிச்சே தூங்கிடுறேன். இருங்க, நான் மாத்திரை எடுத்துட்டு வரேன். உள்காய்ச்சல் மாதிரி தெரியலையே, மாத்திரை போட்டாதான் கண்ட்ரோல் ஆகும். நான் கார்த்திக் போன் அடிக்கிறேன், ஹாஸ்பிட்டல் போலாம். நீயே பாரு என் உடம்பு எப்படி நடக்குதுன்னு. நீ எங்கேயும் போகாத கண்மணி, இங்கே உட்காரு. அந்த தைலத்தை எடுத்து கொஞ்சம் தேய் எனக்கு. பவி, நான் அண்ணனுக்கு ஒரு சூப்பரான ஐடியா கொடுத்துட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும். நாளைக்கு காலையில நீ அண்ணன் மூஞ்ச பாரு. என்னென்ன உன் மூஞ்சில இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தாலே தெரியுது. நீ சூப்பர்டா கார்த்தி, செம ஐடியா கொடுத்த. அவ மடியில நான் படுக்க, என் மடியில அவ படுக்க. சூப்பர் அண்ணன்.